ஊர் என் கனவு நமது முதல்வர் அவர்களின் மாவட்ட தொலைநோக்கு திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 55,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் 1,00,000 ஏக்கர் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட மா பழக்கம் தொழிற்சாலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலிருந்து மாவினை பழக்கூறுகளாக தயாரிக்கப்பட்டு 3,500 கோடி அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு உள்ளன. கடந்த 2-3 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் ஏற்படும் போர் காரணத்தினாலும் உள்நாட்டில் மா பழக்கூழ் தேவைகளை குறைந்து மா பழக்கூழ் தயாரிக்கும் ஜூஸ் இண்டஸ்ட்ரி வந்து பழக்கூழுடைய அளவுகளை குறைந்து மா பழக்கூழ் தேக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு பழக்கூழ் தேக்கப்படுகிறது. ஆகவே இதனை செம்மைப்படுத்த ஜூஸ் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சுமார் 20% அளவிற்கு மா ஜூஸினை உபயோகப்படுத்த வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் மா ஜூஸ் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த பழக்கூழுங்கள் அளவுகளை 20% மா பழக்கூழுக்கு முழுமையாக ரத்து செய்ய. மேலும் இங்குள்ள மா பழக்கூழ் தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பழ தொழிற்சாலைகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 7% அளவுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தார்கள். அதை மீட்டு தர வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலைகள் மிகவும் இங்குள்ள விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு ஹெக்டேர் அளவிற்கு 30,000 அளவிற்கு மானியம் வழங்க வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலைகள் அதிக கடன் சுமையில் உள்ளது. அவர்களுடைய கடன்களை முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும். ஆகவே இங்குள்ள இந்த தொழிற்சாலைகளுடைய கழிவு நீர் மற்றும் வேஸ்டேஜ்களை செம்மைப்படுத்த அரசு புது நிலங்கள் ஒதுக்கி தர வேண்டும். மேலும் இந்த தொழிற்சாலைகள் சிறப்பாக நடைபெற 5 கோடி வரை கடன் கொடுத்து வட்டியில்லா கடன் கொடுத்து இந்த தொழிற்சாலைகளை இயக்க வேண்டும். இதனால் இந்த தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் இங்குள்ள மா விவசாயிகளும் இதை நம்பியுள்ள தொழிலாளர்களும் பயன்பெறுவார்கள். நன்றி, வணக்கம். மாவட்டமாகும். அந்த கிரானைட் கனிமங்களின் காரணமாக இங்கே சுமார் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஒரு 400 நிறுவனங்களும் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள் ஒரு 60 நிறுவனங்களும் நம் மாவட்டத்தில் இயங்கி வருகிறது. சுமார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்தியாவிலே வந்து கிரானைட் ஏற்றுமதியில் வந்து நம்முடைய தமிழகம் 3வது இடத்தில் இருக்கின்றது. அந்த 3வது இடத்திற்கான பெருமையை கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் எப்போதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2வது இந்த கிரானைட் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இப்போ ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நம்ம உற்பத்தி செய்யும்போது ஒரு 60-70% மட்டும்தான் வேல்யூ அடிஷன் நம்மளால் பண்ண முடியுது. இந்த ரிமைனிங் வேஸ்ட்ங்கிறது வந்து ஒரு 30% இருக்குது. அந்த 30% வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இப்போ வந்து நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 2010 கிரானைட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சம்பள்ளி சிப்பாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தார். அந்த இடத்துல வந்து கிரானைட் இண்டஸ்ட்ரி தான் கொண்டு வரணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிரானைட் பார்க் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து சயின்டிஃபிக் மெத்தட் ப்ராசஸிங் ஒரு கன்சல்டேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஊர் என் கனவு அப்படின்றத வந்து நிறைய லேடிஸ் அவங்க வந்து இந்த நவீன தொழில் மூலமாக அவங்க வந்து நம்ம இதில் இன்வால்வ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம இதுவரை நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்தியாவிலே அதை யாரும் செய்யலை. அதை செயல்படுத்தின முதல் மாவட்டமாக நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்கீமை மூன்றாவதாக இந்த கிரானைட் தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012க்கு பின்னாடி இந்த கிரானைட் இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இதுவரை சப்சிடிஸ் கொடுத்துருந்தாங்க. 2012
பண்ணதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான மானியங்கள் எதுவும் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை. அதை பல முறை வந்து நம்ம ஒரு 15 வருடங்களாகவே 14 வருடங்களாகவே எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நீண்ட நாள் கனவு எங்களுக்கு ஜோலார்பேட்டையிலிருந்து ஒசூருக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைத்து தருவது என்பது அதற்கு நம்முடைய அரசாங்கம் மிக முத்தாய்ப்பாக சில காரியங்களை செய்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்து அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இன்றைய தினம் அதை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய கிரானைட் வாரிய உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும் செல்வரி சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிதனை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு பர்கூர் ஒன்றியத்திலே அதிக அளவில் கிரானைட் மெருகூட்டும் தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களுக்கு ஏதுவாக ஒரு கிரானைட் ஹப் ஒன்று எங்களுக்கு பர்கூர் பகுதியில் அமைத்து கொடுத்தால் அதன் மூலம் நுகர்வோர்களுக்கு மிக குறைந்த விலையிலே அவர்களுக்கு பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். மூன்றாவதாக எல்லா ஒன்றியங்களிலும் சிட்கோ தொழிற்பேட்டை அமைத்து கொடுத்தால் அந்தந்த ஒன்றியங்களில் இருக்கின்ற தொழில் முனைவர்களுக்கு ஏதுவாக அங்கே அரசாங்கத்தின் மூலமாக தொழில் மானியங்கள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக அவர்கள் தொழில் முனைவர்களாக தொழிலதிபர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக ஏற்கனவே சிப்காட் கையகப்படுத்தியிருக்கின்ற நிலங்களிலே 20% நிலங்கள் சிட்கோவுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆணை இருக்கிறது. அதை செயல்படுத்தி சிட்கோவுக்கு வழங்கினால் அதன் மூலமாக சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிறு குறு தொழில் முனைவர்கள் எல்லோரும் பயனடைவார்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரிக்கு வந்து மிக பெரிய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக கனவாக இருந்தது ட்ரேட் சென்டர். அதற்கு உண்டான பணிகளும் முடிக்கப்பட்டு ஏதுவாக அதை செயல்படுத்துகின்ற அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. அதை முனைப்பாக செயல்படுத்தி மீண்டும் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர் செல்கின்ற வகையில் ட்ரேட் சென்டர் ஒன்று அமைத்து கொடுத்து எங்களுக்கு இந்த தொழில் மாநகரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோயம்புத்தூருக்கு அடுத்து கிருஷ்ணகிரியிலே தான் அதிகமாக தொழில் முனைவர்கள் இருக்கிறார்கள், தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதற்கு ஏதுவாக எங்களுக்கு இதையெல்லாம் அமைத்துக் கொடுத்து எங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கையாக இன்னும் பல கோரிக்கைகளை எங்களுடைய எழுத்துப்பூர்வமான மனுவை சேர்த்திருக்கிறோம். அதையும் நீங்கள் அதை ஒருமுகப்படுத்தி எங்களுக்கு செயலாற்றி தருவார் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். ஊர்ல விவசாயிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டுக்கூடாது. ஏன்னா நாளை நடுவில் நீங்க சொன்னதுல கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்கவே விவசாயிகள் இருக்காங்க. இருக்கக்கூடிய 10 பிளாக்லயுமே விவசாயிகள் இருக்காங்க. அதனால வந்து அனைவருடைய கருத்துக்களும் இந்த கூட்டு கவனிக்கப்பட்டு அது வந்து கண்டிப்பான முறையில் வந்து விஷயம் கொண்டு வரப்படும். நன்றி. தெரிவித்துக் கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகளே, நகர்ப்புற ஊராட்சி உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, உளவுத்துறை தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் இதுவரை நடந்திராத மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாட்டில் முதலாக துவங்கி நாட்டிற்கே வழிகாட்டிக் கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி மன்றத்தில் இடம்பெறும் வகையில் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டதன் மூலமாக ஓசூர் மாநகராட்சியில் நியமன மாமன்ற உறுப்பினராக வாய்ப்பு பெற்றவர்கள் நான். எனது பெயர் ராதா ஞானசேகரன். எனது பெயரை பரிந்துரை செய்த நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் வாயிலாக எனது கனவை உங்கள் முன் கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும், எனது கனவை முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு நிச்சயம் நிறைவேற்றும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இன்று எனது கனவுகளை தங்கள் முன் தெரிவிக்கிறேன். கர்நாடக மாநில தலைநகரம் பெங்களூரும் தமிழக நுழைவு வாயிலாக திகழும் தொழில் நகரம் ஓசூரும் இரட்டை நகரங்களாக உள்ளன. அத்திப்பள்ளியில் கர்நாடக எல்லையில் தங்களது மாநிலத்துக்கு வருகை புரியும் மக்களை வரவேற்கும் விதமாக அங்கே நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. அதை காணும் போதெல்லாம் தமிழ்நாட்டின் நுழைவு வாயிலாக திகழும் ஜூஜுவாடியில் மக்களை வரவேற்கும் விதமாக நுழைவு வாயில் ஆட்சி இருந்தால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று கனவு காணுவேன். தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்களின் வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டு கலைஞர் உழைத்திருக்கிறார். அதிலும் ஓசூருக்கு அவர் அழைத்திட்ட திட்டங்கள் அபரிதமானவை. பனிஷ்மெண்ட் ஏரியா என்று இருந்த ஊரை உலக வரைபடத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் விரும்பும் 13வது இடத்திலும்
அவரது பெயரை நினைவு கூறும் விதமாக கலைஞர் கருணாநிதி நினைவு நுழைவு வாயில் என அதற்கு பெயரிட வேண்டும் என்று எனது கனவை கூறுகிறேன். ஓசூரில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். இவர்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். இங்கு பணிபுரிந்து சம்பாதிக்கும் மக்களின் பணம் பொழுதுபோக்கும் வசதிகள் இல்லாத நிலையில் அந்த பணம் கர்நாடகாவில் பொழுதுபோக்கிற்கு செல்கிறது. தமிழ்நாடு தனது வருவாயை இழக்கிறது. அதை தக்க வைக்கும் வகையில் இயற்கை நமக்கு அளித்த அருட்கொடை 3 மலைகள் உள்ளன. சந்திர சுமேஸ்வரர் மலை, பெருமாள் மலை, பிரம்மமலை. இந்த 3 மலைகளை இணைக்கும் விதத்தில் ரோக்கர் வசதியை ஏற்படுத்தினால் சிங்கப்பூரில் உள்ளது போல் இங்கேயும் இருக்கும். அதே போல் ராமநாயக்கன் ஏரியில் தண்ணீர் நிரப்பி படகு சவாரி வசதி ஏற்படுத்தினால் ஊட்டி போல ஓசூரும் இருக்கும். டூரிஸ்ட் துறை வளரும், ஓசூரின் வருமானம் பெருகும். ஓசூர் மக்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஓசூரிலே பொழுதுபோக்க செலவழிப்பார்கள். இங்கு உள்ள சீதோஷ்ண நிலை டூரிஸ்டுகளை பெரிதும் ஈர்க்கும். எனது கனமான ரோக்கர் திட்டத்தையும் படகு சவாரி வசதியையும் ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் கலைவாணர் அரங்கம் ஏற்படுத்தி தந்ததை போல, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு உலகம் தந்ததை போல, ஓசூரில் கலைஞர் கருணாநிதி நினைவு அரங்கம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எனது 3 கனவுகளையும் ஏற்றுக்கொண்டு 3 திட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்தலுக்கு முன்பாக அடிக்கல் நாட்டி தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக மீண்டும் வெற்றி பெற்று அடிக்கல் நாட்டிய திட்டங்களை திறந்து வைக்க வேண்டும் என்று எனது கனவுகளை கூற வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இடமளில் அடமாகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கிருஷ்ணகிரி தர்மபுரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நானும்